இந்த ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஆளுநர் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் இன்று தொடங்க இருக்கிறது. இதற்காக ஆளுநர் எப்பொழுதும் சட்டப்பேரவைக்கு வருகை தரலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. 2 ஆண்டுகளாக ஆளுநர் தனது உரையை முழுவதுமாக வாசிக்காத நிலையில் இந்த வருடமாவது ஆளுநர் தனது உரையை முழுவதுமாக வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியாக ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது சட்டமன்றத்திற்கு வருகை தந்த அதிமுக உறுப்பினர்கள் தங்களது சட்டையில் யார் அந்த சார் என்ற பேட்சை குத்திக் கொண்டு வருகை தந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பிரதானமாக வைத்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எழுப்ப காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது யார் அந்த சார் என்ற பேட்சை தங்களது சட்டையில் குத்திக் கொண்டு தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவைக்கு வருகை தர இருக்கிறார். ஆளுநர் வருகைக்கு பிறகாக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் சபாநாயகர் அப்பாவு அவரை வரவேற்று சட்டப்பேரவைக்குள் அழைத்துச் சென்று ஆளுநர் உரையுடன் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரபரப்பான அரசியல் சூழலில் தற்பொழுது ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவைக்கு வருகை தந்துவிட்டார். அதன் காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவிக்கு தற்பொழுது காவல்துறை தரப்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.